வணக்கம். நான் மெய் ஜோதிட ஆலோசகர் கே. கார்த்திகேயன், கள்ளக்குறிச்சியிலிருந்து பேசுகிறேன். ப்ரொஃபஸர் டாக்டர் விமலன் சாரோட நேரடி ஸ்டூடெண்ட்டு. இன்றைக்கு நாம் பார்க்க போகின்ற தலைப்பு, சாராவளி என்னும் நூலில் சந்திரன் 12 பாவகங்களில் இருந்தால் ஏற்படக்கூடிய பலன்கள். இப்போ கவனிக்கணும், சந்திரனை வளர்பிறை சந்திரன், தேய்பிறை சந்திரன் என்று 2 வகையாக பிரிக்கிறோம். அப்போ லக்னம் கடகமாகி, மேஷமாகி, ரிஷபமாகி அதில் வளர்பிறை சந்திரனானவன் உச்சமானால் முதல்ல தெரிஞ்சுக்க, அந்நியர்களுடைய மனதை அறிவது, பிறர் மனதையும் எண்ணங்களையும் அறிவது, சௌந்தரியம் உடையவனாகவும், சம்பத்துக்கள் உடையவனாகவும், நல்ல குணங்களில் உடையவனாகவும், நல்ல எண்ணங்களை உடையவனாகவும் இருப்பான். இதே தேய்பிறை சந்திரன் லக்னங்களிலோ மற்ற பாவங்களிலோ இருந்தால் உடல் நலக் குறைவுகளும், மனநலக் குறைவுகளும், உடல் ரோகங்களாலும், மனம் சார்ந்த ரோகங்களாலும் அவன் பீடிக்கப்படுகிறான். இல்லையோ ஏதோ ஒரு துன்பத்தினால், ஒரு நோயினால் அவன் பாதிக்கப்படுகிறான். தேய்பிறை சந்திரன் லக்னத்திலோ மற்ற பாவகங்களிலோ தேய்பிறை சந்திரன் இருந்தால் ஏற்படக்கூடிய பலன்கள் ஏதோ ஒரு குறைபாடுகள். ஒன்று உடல்நலக் குறைபாடுகளாக இருக்கிறது, மனநலக் குறைபாடுகளாக இருக்கிறது, வயிறு சார்ந்த குறைபாடுகளாக இருக்கிறது, எண்ணங்களில் ஒரு நிலையற்ற தன்மை உடையவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். சரி, இப்போ லக்னத்தில் வளர்பிறை சந்திரன் நல்ல எண்ணங்களை உடையவனாகவும், நல்ல சிந்தனைகளை உடையவனாகவும், அந்நியர் மனதை அறியக்கூடியவனாகவும், சம்பத்து உடையவனாகவும், நல்ல குணங்களை பிரதிபலிப்பவனாகவும், அழகான தோற்றம் உடையவனாகவும், தெய்வதாச்சரியம் காண்பிக்கக்கூடியவனாகவும் அவன் இருக்கிறான். இதே லக்னத்தில் தேய்பிறை சந்திரனாக இருக்கிறான். அப்படி என்றால் உடல் சார்ந்த ரோகங்களும், மனம் சார்ந்த ரோகங்களும், எண்ணம் சார்ந்த ரோகங்களும் உடையவனாக அவன் இருக்கிறான். அதாவது உடல்நலக் குறைபாடுகளும், மனநலக் குறைபாடுகளும், எண்ணங்களில் குறைபாடு உடையவனாகவும் இருக்கிறான் அர்த்தம் சந்திரன். 2ஆம் இடத்தில் சந்திரன் பொதுவாக வளர்பிறை தேய்பிறைக்கு மாறுபடும். நம்ம கவனிக்கணும், 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தனம், பாக்கு, குடும்பம் என்று சொல்லக்கூடிய அங்கே சந்திரன் இருக்கும்போது பந்துக்களும் சம்பத்தும் உடையவனாகவும், அர்த்தமில்லாமல் வீணாக பேசக்கூடியவனாகவும், பூரண சந்திரனாக இருந்தால் நிறைந்த தனவானாக இருக்கிறான். வாக்கு விவகாரங்களில் சமர்த்தனாகவும் இருக்கிறான் அர்த்தம். வாக்கில் இதே தேய்பிறை சந்திரனுக்கு பலன்கள் மாறும். அப்ப என்னன்னா, உடல்நலம், அதாவது நான் சொல்றேன், உடல்நலம், மனநலம், சில குறைபாடுகள் பேச்சில் எப்படி இருக்கும், அந்த சந்திரனுக்கும் வளர்பிறை சந்திரனுக்கும் தேய்பிறை சந்திரனுக்கும் உள்ள வித்தியாசங்கள் தான். வளர்பிறை சந்திரன் நல்லது, தேய்பிறை சந்திரன் சில குறைபாடுகளை கொடுத்துரும், அவ்வளோதான். ஒவ்வொரு பாவத்துக்கும் எடுத்துக்கங்க. 3ஆம் இடத்தில் சந்திரன் இருந்தால், அதாவது தைரியம், வீரியம், வேகம் என்று சொல்லக்கூடிய அந்த 3ஆம் இடத்தில் சந்திரன் இருக்கும் போல பிதுரார்ஜித ஜனங்களால் ஆசீர்வதிக்கப்படுபவனாகவும், சந்தோஷம் உடையவனாகவும், சூரனாகவும், கல்வி, வஸ்திரம் முதலிய கல்வியும் வஸ்திரங்களை உடையவனாகவும், எதையும் தேடுகின்ற பழக்கம் உடையவனாகவும் சந்திரன் பூரண சந்திரனாக இருந்தால் தான் இந்த பலன்கள். வளர்பிறை சந்திரன் தேய்பிறை சந்திரனாக இருந்தால் பலன்கள் குறைகிறது. 4ஆம் இடத்தில்
சந்திரன் இருக்க பிறந்தவன். கவனிக்கணும். அதாவது பூமி, நிலம், வீடு, வண்டி, வாகனம், கன்றுகாலைகள் என்று சொல்லக்கூடிய இந்த 4ஆம் பாவத்தில் சந்திரன் இருக்க பிறந்தவன் பந்துக்களும் சாமான்களும் வாகனங்களும் உள்ளவனாகவும் தானம் செய்கின்றவனாகவும் ஸ்திரீகளின் மனதை அனுசரிக்கும் தன்மை உடையவனாகவும் அதிக சுகமுடையவனாகவும் துக்கம் இல்லாதவனாக இருப்பான். இது வளர்பிறை சந்திரனுக்கு. தேய்பிறை சந்திரனுக்கு அப்படியே கொஞ்சம் குறைச்சிக்கணும். சுகம் உண்டு, ஆரோக்கியம் இல்லை, அவ்வளோதான். சுகம் உண்டு. கவனிக்கணும். 5ஆம் இடத்தில் சந்திரன் இருக்க பிறந்தவன் அறிவு, தெளிவு, புரிதல், கற்பனை, காதல், கேளிக்கைகள், வேடிக்கைகள், வினோதங்கள், விளையாட்டுகள் என்று சொல்லக்கூடிய அந்த 5ஆம் பாவத்தில் வளர்பிறை சந்திரன் இருக்கக்குள்ள அதிக புத்திரரும் சுகமும் பந்துக்கள் உடையவனாகவும் புத்திமானாகவும் சௌமியமும் கல்வி வஸ்திரமும் சம்பாதிக்கின்ற அறிவை கொண்டு நன்கு தெளிவை கொண்டு சம்பாதிக்கின்ற பழக்கமை உடையவனாகவும் இருக்கிறான். இதே தேய்பிறை சந்திரனாக இருந்தால் மனம் சலனப்படுகிறது, எண்ணங்கள் சலனப்படுகிறது, அந்த மனம் சார்ந்த விஷயங்களில் சில கோளாறுகள் வந்துடும். தேய்பிறை சந்திரன் இருக்க 6ஆம் பாவத்தில் சந்திரன் அதாவது கடன், நோய், வம்பு, வழக்கு, பிரச்சனைகள், போராட்டங்கள், வில்லங்கங்கள், விவகாரங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த 6ஆம் பாவத்தில் சந்திரன் இருக்க பிறந்தவன் அதிகமான சத்துருக்கள் உடையவன், பலம் குறைந்தவன். கவனிக்கணும். பலம் குறைந்தவன், வியாதியால் பீடிக்கப்பட்டவனும் அல்பம் உடையவராகவும் இருக்கிறான். கவனிக்கணும். 6ஆம் பாவத்தில் சந்திரன், 7ஆம் பாவத்தில் சந்திரன் அதாவது திருமணம், இன்ப சுகங்கள், கணவன், மனைவி, புதிய நண்பர்கள், புதிய மனிதர்கள், வெளியிட பயணங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த 7ஆம் பாவத்தில் சந்திரன் இருக்கக்கூடியவன் சுகம் அனுபவிக்கின்றவனாகவும் நல்ல சரீரத்தோடு கூடியவனாகவும் காமம் உடையவனாகவும், அதாவது தேய்பிறை சந்திரன் இருந்தால், இது வளர்பிறை சந்திரனுக்கு, தேய்பிறை சந்திரன் இருந்தால் தரித்திரம் உடையவனாகவும் காமம் குரோத லோபாதிகளால் பீடிக்கப்பட்டவனாகவும் இருக்கிறான். தேய்பிறை சந்திரன் இருந்தால் வளர்பிறை சந்திரனுக்கு நல்ல பலன்கள். கவனிச்சிங்க. 8ஆம் இடத்தில் சந்திரன் வளர்பிறை சந்திரன் இருக்கு, தேய்பிறை சந்திரனுக்கு என்னென்ன வித்தியாசம்னு பார்க்கலாம். முதல்ல வளர்பிறை சந்திரன் 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த 8ஆம் இடம் ஆயுள், அசிங்கம், அவமானம், கேவலம், துக்கம், கஷ்டம், நஷ்டம், சங்கடங்கள், வருத்தங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த 8ஆம் பாவத்தில் சந்திரன் இருக்க பிறந்தவன் கவனிக்கணும். அதிக புத்தியும் சக்தியும் பிரகாசம் உடையவனாக இருக்கிறான். அதே சமயத்தில் ரோகமும் துக்கமும் உள்ளவனாகவும் தேகத்தில் அடையாளம் உடையவனாகவும் இருக்கிறான். தேய்பிறை சந்திரன் ஆனால் மனக்கலக்கங்கள், எண்ணக்கலக்கங்கள், உடல் ரோகங்கள், மனரோகங்கள், அற்பாயுசு உடையவனாகவும் இருக்கிறான். மனக்கலக்கங்கள் வந்துடும், உடல்நல பாதிப்புகள் வந்துடும், மனநல பாதிப்புகள் தேய்பிறை சந்திரனாக இருந்தால் எண்ணங்களில் பாதிப்பு உடையவனும் மனநலமே பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலை வந்து விடுகிறது. 9ஆம் பாவத்தில் சந்திரன் இருக்கக்கூடிய இந்த 9ஆம் பாவம் என்று சொல்லக்கூடிய அதிர்ஷ்டம், பாக்கியங்கள், தந்தையால் அனுகூலங்கள், பரந்துபட்ட சிந்தனைகள், ஒழுக்கம், ஒதுக்கு விதிகளை கடைபிடிக்கிறது, சட்டத்தை கடைபிடிக்கக்கூடியது, பாத யாத்திரை, தீர்த்த யாத்திரை, புனித யாத்திரை, PhD, பல்கலைக்கழகங்கள், இதெல்லாம் 9. இந்த பாவத்தில் சந்திரன் இருக்க பிறந்தவன் பித்ரு காரியத்திலும் தேவ காரியத்திலும் தற்பரனாகவும் தனமும் புத்தியும் பந்துக்களும் புத்திரரும் உள்ளவனாகவும் இருக்கிறான். ஸ்திரீகளுக்கு அனுகூலம் உடையவனாகவும் எல்லோருக்கும் பிரியம் உடையவனாகவும் இருக்கிறான். தேய்பிறை சந்திரனாக இருக்கும் பொழுது இந்த பலன்களை குறைத்துக் கொள்ள வேண்டும் கொஞ்சம். அதாவது தேய்பிறை சந்திரன் அதாவது
அமாவாசைக்கு நெருங்கிற சந்திரன் இருக்கக்குள்ள கொஞ்சம் பலன்கள் குறைச்சி, அவ்வளோ ஒன்றும் குறை கிடையாது. 10ஆம் இடத்தில் சந்திரன், அதாவது பட்டம், பதவி, பெயர், புகழ், அந்தஸ்து, கௌரவம், மதிப்பு, மரியாதை என்று சொல்லக்கூடிய அந்த 10ஆம் இடத்தில் சந்திரன் இருக்க பிறந்தவன் ஒருபோதும் துக்கமில்லாதவனாகவும் எப்பொழுதும் ஒரே காரியத்தில் பிரசித்தி பெற்றவனாகவும் ஆரம்பிக்கின்ற காரியங்கள் அப்போதைக்கு பூர்த்தி செய்யக்கூடியவனாகவும் தனம் விருத்தி உள்ளவனாகவும் சூரனாகவும் உதாரண புருஷனாகவும் விளங்கக்கூடியவன். 10ல் சந்திரன். 11ல் சந்திரன் லாபங்கள், சபைகள், செல்வம், செல்வாக்கு, நினைத்ததை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய இந்த பாவம், காரிய சித்தி, காரிய வெற்றி, மூத்த சகோதரன் என்று சொல்லக்கூடிய இந்த பாவங்களில் சந்திரன் இருக்கும்போது அதிக புத்திரர்களை உடையவன், தீர்க்காயுள் உள்ளவன், அனுகூலம் செய்யும் வேலையாட்கள் உடையவனாகவும் மனம் தெளிவடைந்தவனாகவும் பிரசித்தி உள்ளவனாகவும் இருக்கிறான். 12 என்று சொல்லக்கூடிய செலவுகள், பயணங்கள், அலைச்சல்கள், இடமாற்றங்கள் என்று சொல்லக்கூடிய அதே மாதிரி காணா போதல், வீணா போதல், ஓடி போதல், கரைந்து போதல், இல்லாமல் போதல், மறைந்து போதல் என்று சொல்லக்கூடிய அந்த 12ல் சந்திரன் இருக்கக்கூடிய இந்த 12ஆம் பாவத்தில் சந்திரன் இருந்தால் என்ன பலன்கள் என்றால், துவேஷிக்கப்படுபவன், தாழ்வான தன்மைகளை உடையவன், லோபி, நேத்திர ரோகம் உடையவன், ஒன்றிலும் பிரியமில்லாதவன். கவனிக்கணும், எதிலுமே ஒரு பிரியம் என்பதே அவனுக்கு இருக்காது. அங்கக்குறைவு உடையவன், அந்நியனுடைய புத்திரனாகவும் தினமும் செயல்படக்கூடிய காரியங்களில் பங்கம் உடையவராகவும் நோயால் பீடிக்கப்பட்டவனாகவும் மருத்துவமனையில் வாசம் செய்யக்கூடியவனாகவும் தேய்பிரை சந்திரனானால் பரதேசவாசம் புத்தி பேதலித்து எண்ணங்கள் தடுமாறும், மனம் தடுமாறக்கூடிய இந்த ஜாதகன் சில நேரங்களில் மனநலம் பாதிக்கப்பட்டவனாகவும் உடல்நலம் பாதிக்கப்பட்டவனாகவும் இருக்கிறான். சந்திரன் வளர்பிறை, தேய்பிரை என்று நான் பிரித்து சொல்கிறேன், வேற ஒன்றும் கிடையாது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. ஒவ்வொரு வீடியோவிலும் நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.